Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா hybridization of NiCN4 and predict its magnetic behavior. இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ஈஸியான क्वेश्चन, ஆனா நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா you have to find out what is the oxidation state of nickelன்றதை பார்க்கணும். நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, NiCN4 2- ஹோல் சார்ஜ் வந்து 2-. ஸோ இப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம், அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து சயனைடு வந்து 4 லிகாண்ட்ஸ் இருக்குது. சயனைடோட சார்ஜ், ஒவ்வொரு சயனைடோட சார்ஜ் வந்து -1. ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலே வந்து என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்களோ அதை ஈக்குவல் டு போட்டு எழுதணும். ஸோ அப்போது x - 4 is equal to -2. அப்போ x எவ்வளோ? +2. ஸோ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நிக்கல் நமக்கு தெரியணும், நிக்கலோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும். நிக்கல் என்ன? நிக்கல் 28, அட்டாமிக் நம்பர் 28. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. 8 அப்படின்னா 3d8 4s2. ஸோ இப்போ நிக்கல் 2+, நிக்கல் 2+னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்? 3d8 4s0. ஸோ இப்போ நம்ம 3d8 எழுத போகிறோம். இப்போ நிக்கல் 2+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். இப்போ வந்து 3d8. ஸோ இதில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஃபில் பண்ணுவீங்க. 2 3 4 5. ஸோ 6 7 8. ஸோ இது வந்து 3D எழுதிக்கிறோம். இப்போ 4s வந்து எலக்ட்ரான் கிடையாது, 4s வந்து எம்டியாக இருக்குது. அண்ட் 4p. ஸோ எப்போதுமே நம்ம என்ன பார்க்கணுன்னா, நமக்கு வந்து எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே லிகாண்ட் எத்தனை இருக்குது? 4 லிகாண்ட் தான் இருக்குது. சைனைட் லிகாண்ட் 4 லிகாண்ட் இருக்குது. அப்போ நமக்கு 4 எம்டி ஆர்பிட்டல்ஸ் வேணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைனைடு வந்து என்னது? ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லிகாண்ட், ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லிகாண்ட் பேரிங் அக்கஸ். ஸோ என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து பேர் ஆகும். ஸோ பேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அக்கஸ். ஸோ ஏன்னா ஸ்ட்ராங் லிகாண்ட், சைனைடு வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ அப்போ என்ன ஆகும்? பேரிங் நடக்கும்போது என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்து இந்த ஆர்பிட்டலில் பேர் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது? 3d8 தான். இப்போ ஒரு ஆர்பிட்டல் வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 2 4 6 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு டி ஆர்பிட்டல் வேக்கண்ட்டாக இருக்குது. நமக்கு மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் தான் வேணும்? 4 ஆர்பிட்டல்ஸ். ஏன்னா 4 லிகாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 4s, இது வந்து 4p. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு ஆர்பிட்டலும், எஸ்ஸில் உள்ள ஒரு ஆர்பிட்டலும், டியில் உள்ள 2 ஆர்பிட்டலும், மொத்தம் 4 ஆர்பிட்டல் சேர்ந்து இது என்ன ஹைப்ரிடைசேஷன் ஆகுது? DsP2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ என்ன ஹைப்ரிடைசேஷன்? DsP2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இது வந்து ஜியாமெட்ரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார். ஹைப்ரிடைசேஷன் வந்து DsP2, ஜியாமெட்ரி வந்து ஸ்கொயர் பிளேனார். 4 அப்படின்னா என்னென்னா எய்தர் டெட்ராஹெட்ரலாக இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் பிளேனாராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஸ்கொயர் பிளேனார். இப்போ இது மேக்னெட்டிக் நேச்சர் கேட்குறாங்க. ஸோ மேக்னெட்டிக் நேச்சர் என்ன? இது வந்து டயாமேக்னெட்டிக். ஏன்னா இதில் நோ அன்பேர்டு எலக்ட்ரான், ஸோ இட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சம்டைம்ஸ் இது வந்து 5 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்பிட்டலில் இப்போ 3Dயில் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது வந்து 3D அப்படியே எழுதிட்டு, ஸோ இந்த DsP2 ஆர்பிட்டல்ஸை அப்படியே கொஞ்சம் தனியாக எழுதணும். ஸோ நமக்கு அந்த DsP2 ஹைப்ரிடைசேஷன் வந்துச்சு இல்லையா, DsP2 ஹைப்ரிட் ஆர்பிட்டல்ஸ். ஸோ இதான் வந்து DsP2 ஹைப்ரிட் orbitals. So now this hybrid orbitals, it is filled with electron by donated from the cyanide. So cyanide வந்து அதனுடைய எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஸோ இந்த ஆர்பிட்டலில் வந்து இந்த cyanide ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் cyanide வந்து it donates the electrons. ஸோ இப்படி தான் எழுதினீங்கன்னா இது 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. predict the hybridization and magnetic behavior. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எத்தனை ஆர்பிட்டல் வேணும்? ஏன்னா 4 ஆர்பிட்டல் தான் வேணும். இது வந்து ஸ்ட்ராங் லிகாண்ட்னால ஒரு டி எலக்ட்ரான் வந்து பேர் ஆயிடுது. ஸோ ஒரு டி ஆர்பிட்டல் எம்டி ஆயிடுது.
அப்புறம் ஒரு எஸ் 2 பி எடுத்தால் போதும். டோட்டலாக 4 ஆர்பிட்டல் வருது. ஸோ dsp2 ஹைப்ரிடைசேஷன் ஜாமெட்ரி வந்து ஸ்கொயர் பிளேனார். ஸோ இது வந்து டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ரைட் த IUPAC நேம். ஸோ என்ன கொஸ்டின், IUPAC நேம். இப்போ நிறைய மிஸ்டேக் இந்த IUPAC நேமில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ரைட் த IUPAC நேம் ஆஃப் ஒரு நிமிஷம். CO engage 3,5. So IUPAC name. So you have to write the IUPAC name of the complex CO. So engage 3 5 times. So அடுத்து என்னதான் ONO square bracket 2 plus. So the 2 plus. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு ஃபைண்ட் த சார்ஜ் கண்டுபிடிக்கணும். கோபால்ட்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ அமோனியா வந்து நியூட்ரல் லிகண்ட், அதனால் 0. இது வந்து NO2 இல்லையா, NO2 -1. இப்போ வந்து டோட்டல் சார்ஜ் வந்து +2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் 2+ இல்லையா, அது அங்கே ஈக்குவல் டு +2ன்னு போட்டுக்கணும். நைட்ரைட் NO2-. ஸோ அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. அப்போ எக்ஸ் என்ன, எக்ஸ் வந்து +3. கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. இப்போ வந்து நம்ம நேமிங். ஸோ நேமிங் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ லிகாண்டை தான் நேம் பண்ணணும். ஸோ இப்போ அந்த லிகாண்ட் எத்தனை இருக்குது, பென்டா. ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமீன், பென்டா அமீன். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எழுதணும். ஸோ அமீன் ஃபஸ்ட்டு. இது வந்து நைட்ரிட்டோ. ஸோ NO2னா நைட்ரிட்டோ. இதில் வந்து ஆக்சிஜன் வந்து கோஆர்டினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இது எப்படி எழுதணும்னா நைட்ரிட்டோ O. ஸோ இது வந்து ஆம்பிடென்டேட் லிகண்ட்னா சேம் லிகண்டில் ஸோ 2 ஆட்டம் கேன் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரான் டோனார். இப்போ இதில் வந்து ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு. ஸோ அதனால் இது வந்து நைட்ரிட்டோ ஓன்னு எழுதிட்டு, ஸோ கோபால்ட் 3 அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதணும் 3. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுறாங்க, நைட்ரிட்டோ ஓ கோபால்ட் 3 அதோட விட்டுறாங்க. அப்படி விடக்கூடாது. இங்கே வந்து என்ன இருக்குது, காம்ப்ளெக்ஸ் மேலே சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எய்தர் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருந்தா என்ன எழுதணும், இங்கே அயான். ஸோ இங்கே என்ன எழுதணும், அயான் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பயப்படாமல் போங்க. ஸோ காட் பிளெஸ் யூ.